என்னங்க, ஏற்காட்டு ட்ரிப்லயே நான் உங்களை ஏமாத்திட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்களை இனிமே சந்தோஷமா வச்சுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்னடானா இன்னும் அப்பா விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, நான் ஒன்னும் அப்பா விஷயத்தை நினைச்சிட்டு இல்ல. மாமா 2 நாள் தாராளமா இங்கே தங்கிட்டோம். நீ அத மட்டும் மறந்துடாத. சரி ஆகுற, ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேங்க. ஐயோ, ஐயோ. ஏங்க, என்ன இது? கண்ணாலேயே அம்பு விடுறியா? ஆகுற, ஆபீஸ் போகணும்ல, மீட்டிங் இருக்குல்ல, கிளம்புங்க. போயிட்டு அப்புறம் வந்து. சரி வரேன். இப்போதைக்கு தப்பிச்சோண்டா. ஐயோ, பயல ஆதிரா நல்லா மயக்கிட்டாளே, என்ன பண்றது? ஏய், நல்ல வாசனையா இருக்கு. யாருமா? ஏன் போனை எடுக்காம பாத்துக்கிட்டே இருக்க? சித்தி தான் பாட்டி. கட்டின புருஷனையும் பெத்த பிள்ளைங்களையும் வீட்டை விட்டு விரட்டிட்டு அந்த நல்லவ எதுக்கு இப்ப போன் பண்றா? தெரியலையே பாட்டி. அவெல்லாம் என்ன ஜென்மமோ, மனசாட்சியே மருந்துக்கு கூட இல்லாம இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கா. தெய்வம் எதுக்குதான் இந்த மாதிரி பேய்களை படைச்சு வச்சிருக்காருன்னு தெரியலையே. நீ போன் எடுக்காத ஆதர, அவபாடு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும். விட்டது சனியன்னு தலை முழுகிடு. இல்ல பாட்டி, அவங்க போன் எடுக்கலனாலும் விட மாட்டாங்க. பாட்டி சொல்ற மாதிரி அவங்க மறுபடியும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். நீ அதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற சரியான பதில் அடியா இருக்கும். இல்ல ரோஹிணி, நான் போன் எடுக்கலன்னா அவங்க நேரா வீட்டுக்கே வந்துருவாங்க. வாசல்ல நின்னுக்கிட்டு என்ன மட்டும் இல்லாம அப்பா அப்புறம் மாமால ஆரம்பிச்சு எல்லாரையும் கரிச்சு கொட்டி சாபம் கொடுப்பாங்க. அதுக்கு போன்ல அவங்க கிட்ட பேசுறது பெட்டர். நீ என்ன சொல்ற அகல்யா? நீ சொல்றதுதான்க்கா கரெக்ட். இந்த பிரச்சனைக்கு இப்பவே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிரு. இந்த மனோகரி உன்னையும் சிவாவையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா போல இருக்கே. இப்படி பாடா படுத்துறாளே. சரி பேசு, எதுவும் ஏடா கூடமா பேசுனானா என்கிட்ட குடு. நான் போன்லயே ஒரு இழுப்பு இழுத்து விட்டேன். சரி பாட்டி. ஹலோ. ஏ உருப்படாதவளே, உதவாக்கரைக்கு பிறந்தவளே, என்னடி நினைச்சிட்டு இருக்க? சித்தி. சி, வாய் போடு. சித்தி என்னடி சித்தி? பெருசா உறவு கொண்டாடிக்கிட்டு நீ யாரடி? நீ யாரடி எனக்கு? என்னம்மா? அகல்யாவையும் ஜெகனையும் யாரு நினைச்சிட்டு இருக்க? அவங்க ஏன் வயித்துல பிறந்த பிள்ளைங்கடி. அவங்கள என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டல்ல. அவங்க போயிட்டா நீ என்ன ஜெயிச்சிட்டதா அர்த்தமா? உங்களை நான் ஏன் ஜெயிக்கணும்? அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஹே, அப்புறம் எதுக்காக வந்து என் குடும்பத்தை பிரிச்ச? என்ன தனி மரமா ஆக்கிட்டியடி. என் பிள்ளைங்களையும் புருஷனையும் எதுக்காக என்கிட்ட இருந்து பிரிச்ச? நான் ஒன்னும் அவங்களை உங்ககிட்ட இருந்து பிரிக்கல சித்தி. நீங்க தான் அவங்க கிட்ட இருந்து மனசால ரொம்ப தூரம் பிரிஞ்சு போயிட்டீங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஹே, நான் புரிஞ்சுக்கணுமா? நீ முதல்ல என்ன புரிஞ்சுக்கோடி. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? கொம்பேரி முக்கன் பாம்பு. கருவ வச்சனா பழி தீக்காம விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன்டி. என் பிள்ளைங்களையும் என் புருஷனையும் எப்படி வீட்டுக்கு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி உன் அப்பா கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லு. அக்கா, அக்கா என்ன? இல்ல, அந்த ஆள நான் பிச்சை எடுத்துட்டு வான்னு தான் சொன்னேன். அத கேவலம்னு நீ ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் முன்னாடி குதியோன்னு குதிச்ச. ஆனா உன் அப்ப பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல ஓசி சோறு தின்னுட்டு இருக்கிறாரு. இந்த வெக்கம் கட்ட பொழப்புக்கு அந்த ஆளு நான் சொன்ன மாதிரி போய் எங்கேயாவது பிச்சை எடுத்து சாப்பிடலாம். போது நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் நான் தேடி வந்து உங்க வாயை உடைப்பேன். சித்திக்கு தின்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டேன். ஒழுங்கா இருந்துக்கோங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. போன வைங்க. அடியே, என் குடும்பத்தை நீ அல்லு சில்ல ஆக்குனல, உன் குடும்பத்தை நான் என்ன கதியாக்குறேன்னு பொறுத்து இருந்து பாரு. இப்பவே போறேன்டி. அக்கா,
எனக்கு ஆச்சு? அம்மா என்ன சொன்னாங்க? மடி ஆதர மடி என்னடா மாச்சி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏன் இவ்வளவு கோமா பேசிட்டு இருந்த? யாரு என்னம்மா சொன்னா? கேக்குறான்ல, சொல்லுமா. அது வந்து ஒண்ணு இல்ல. அது ஒண்ணும் இல்லப்பா, என் ஃப்ரெண்டு பிரியா தான் நேரங்காலம் தெரியாம ஃபோன் பண்ணி சும்மா டென்ஷன் பண்றா, அதான் கத்தி விட்டு, வேற ஒண்ணும் இல்ல. ஏமா, அந்த புள்ள பிரியா ரொம்ப நல்ல புள்ளையாச்சே, அந்த புள்ளைகிட்ட எப்படி கோபப்பட்ட? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம்ப்பா, நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க. நான் அப்புறமா ஃபோன் பண்ணி சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்களும் மாமா கூட உட்காருங்க, சமையல் ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் சேர்ந்து சாப்பிடலாம். மாமா, அப்பாவை கூட்டிட்டு போங்க. சரிம்மா, ஆ. வாடா சிவா. இதுல உட்காருப்பா. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி தில்ல. அப்பா, மடி உட்கார்றாமா. தங்கம், அப்பா கேட்கறதுக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆதர உண்மையை மறைக்குது இல்ல. ஃபோன் பண்ணது யாரு? அந்த ராட்சசி உங்க அம்மா தானே? ஆமாப்பா. மடி, அந்த ராட்சசி போன்ல என்னதாம்மா சொன்னா? அது எனக்கும் தெரியலப்பா. ஆனா அம்மா அக்காவை டென்ஷன் படுத்துற மாதிரி ஏதோ சொல்லிருக்காங்க. அதான் பதிலுக்கு அக்கா ரொம்ப கோவமா கத்தி உன் வாயெல்லாம் உடைச்சிருவேன்னு சொல்லி போனை வச்சிடுச்சுப்பா. அந்த ராட்சசி நம்மளை நிம்மதியா வாழ விட மாட்டாளாமா? நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது இல்லை தலைவரே. அப்படியா? கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பேன். என்ன சாமி இங்க நின்னுட்டு இருக்க? ஏன் ப்ரோ, 2 கான்ட்ராக்டரோட வந்திருக்காரு, உன்னை பார்த்துட்டு தான் போவேன் அடம் பிடிக்கிறாரு. அப்படியா? சரி வா. என்ன இன்னும் வரல? என்னையா இன்னும் அந்த பையனை காணோம்? சார் வராரு சார். இதோ வந்துட்டாரு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் 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 நில்லுங்க சார். சார், உங்களை பார்க்க தான் சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடா எங்களை பார்க்காம போயிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் உங்களை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே. ஏன் சாமி, எனக்கு தெரியாம நீ உங்களை வர சொன்னியா? ஐயோ இல்ல சார், நான் இவங்களை வர சொல்ல. அப்பாயின்மெண்ட் இல்லாம என்னால யாரையும் பார்க்க முடியாது. ஓகே சார் சார் நில்லுங்க சார், நில்லுங்க சார். அபிஷியல் விஷயம்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். நாங்க உங்களை பார்க்க வந்தது பர்சனல் விஷயம்.